சிஓஏ எக்ஸாம் இன்னும் ஒரு 2 மந்த்தில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் கேப் இருக்கும். கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 to 5 மந்த்ஸில் உங்களுக்கு அகைன் சிஓஏ எக்ஸாம் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம் நடக்கும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வர கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே கம்பல்சரியாக சிஓஏ எக்ஸாம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுக்கான கிரெடிட் மார்க்ஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதில் 4 பேப்பர்ஸ் கவர் ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ராக்டிக்கலாகவும் தெரிஞ்சிருக்கும், தியரிட்டிக்கலாகவும் தெரிஞ்சிருக்கும், ப்ளஸ் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ப்ளஸ் தமிழ் டைப் ரைட்டிங். ஓகேங்களா, இந்த 4 பேப்பர்ஸும் சேர்த்த மாதிரி கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு இப்போ ஒரு சிஓஏ கோர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற மாதிரி, இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், தமிழ் டைப் ரைட்டிங், ப்ராக்டிக்கல் தேரி. இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் சரி, தமிழ் டைப் ரைட்டிங் சரி, நீங்கள் ஜூனியர் லெவலும் அடிக்கலாம், சீனியர் லெவலும் அடிக்கலாம், ஹை ஸ்பீட் லெவலும் அடிக்கலாம். உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸில் வேர்ட்ஸ் பர் மினிட்னே சர்டிஃபிகேட் வந்துடும். டைப் ரைட்டிங் ஃபஸ்ட்டு முடித்தவங்க மட்டும்தான் இந்த சிஓஏ எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருந்தாங்க. இப்போ டைப் ரைட்டிங் நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க வேணாம், 10th சர்டிஃபிகேட்டே போதும் உங்களோட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் 10th சர்டிஃபிகேட் மட்டும் அப்ளை பண்ணிட்டு டைப் ரைட்டிங் இல்லைனாலும் பரவாயில்ல, இதிலே நீங்கள் அடித்து இதில் ஒரு வாட்டி டைப் ரைட்டிங் பண்ணணும், மறுபடியும் டைப் ரைட்டிங்கில் ஒரு வாட்டி டைப் ரைட்டிங் பண்ணணுமா? கிடையாது. சேம் கவர்மெண்ட் உங்களுக்கு எக்ஸாம் வச்சு சேம் கவர்மெண்ட் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குது. அதுக்காக நீங்கள் டைப் ரைட்டிங் போயிட்டு தனியாக கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒன்று சேரணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இதிலேயே டைப் ரைட்டிங்கும் கற்றுக்கலாம், ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனும் கற்றுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகிடும். ஒவ்வொரு ப்ராக்டிக்கலும் தனித்தனியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்றத நாங்கள் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். ப்ளஸ் தியரிட்டிக்கலாகவும் உங்களுக்கு ஃபுல்லாகவே சாப்டர் வைஸ் நடத்திடுவோம். ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், நாலேஜும் நல்லா கெயின் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டமில் உங்களால் தமிழ்லையும் டைப் ரைட்டிங் அடிக்க முடியும், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ண முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டெனோகிராஃபராக இருக்கீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சிஸ்டமில் தான் எக்ஸாம் நடத்துவாங்க. அதுக்குமே இங்கே வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் நீங்கள் சிஸ்டம்லேயே உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப டிலே பண்ணாதீங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, டைப் ரைட்டிங் இங்கிலீஷ், டைப் ரைட்டிங் தமிழ் போகணுன்றாலும் சரி, மொத்தமாக பல்காக இந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், தமிழ் டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கல் தேரி, கம்ப்யூட்டர் பேசிக்காக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். எப்படி இன்டர்நெட் பண்ணணும், எப்படி ஒரு மெயில் க்ரியேட் பண்ணுறது, எப்படி எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இன்டர்நெட்டு, ஆஃபீஸ், கவர்மெண்ட் போர்ட்டல் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சேர்த்த மாதிரி கவர் ஆகிடும். நம்மக்கிட்ட வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக நம்ம கோச்சிங் கொடுக்குறோம். ப்ளஸ் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். உங்களுக்கான ஸ்பெஷலான கோச்சிங் இருக்கும். ஓகேங்களா, கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.